அவரோட கருத்துக்கள்லாம் வந்து அவரோட எதிர்ப்பு அலைகள்லாம் வந்து திமுகவை நோக்கி இருக்கிறதுனால திமுகவின் ஓட்டு வங்கிக்கு வந்து அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ன்ற நிலையில அவரோட செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையாவே மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதை தின்னால் பித்தம் தீரும் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்லலை. வணக்கம் நேயர்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபிக்கு வந்து புதிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும், சிறப்பாக செயல்பட வேண்டும், சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா அவர் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன். அவர் எல்லாரையும் அனுசரித்து கூட்டணிகள் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் பேசி கூட்டணி வரணும்னு சொல்லி அந்த தழைஞ்சு போய் ஒரு கேட்கக்கூடிய ஒரு தன்மை உடைய ஒரு ஆளாக வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, அவரை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். அவர் மிகவும் ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு மேனேஜ்மெண்ட்க்குரிய, நான் பார்த்த ஜெயலலிதா ஏடிஎம்கேல ஜெயலலிதா மேடமுக்கு அப்புறம் வந்து ஒரு திறமையான ஒரு ஆளும் திறமை கொண்ட ஒரு மிகவும் நல்ல மனிதர். எங்கே அவருக்கு எதை செய்ய வேண்டும், எங்கே எதை செய்யக்கூடாது, மக்கள் கஷ்டம் தெரிந்தவர். சாதாரண விவசாயி குடும்பத்தில் பிறந்து நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து வளர்ந்தவர். அதனால் மக்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், ஒரு பதவிக்கு வரணுன்னா இவ்வளோ கஷ்டம், ஒரு பொறுப்புக்கு வரணுன்னா என்ன கஷ்டம், கட்சிக்காரங்க கஷ்டமும் தெரியும், மக்கள் கஷ்டமும் தெரிஞ்ச ஒரு சிறந்த தலைவர். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகவும் எதிர்பார்த்த நிலைமையில் இருந்த முக ஸ்டாலின் அவர்கள், எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அவங்க தந்தையோட மிகவும் 40 வருஷ காலம் அரசியலில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக அவங்க தந்தையை விட சிறப்பாக செயல்படுவார்ன்ற நம்பிக்கையோடு அவரை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த நம்பிக்கை வந்து வீணாகி போனதுன்னு தான், காணல் நீராகி போனதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அதுக்கான இது எங்கேயோ அவர் அந்த வாய்ப்பை இழந்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். குடும்ப சூழ்நிலையினாலையா இல்லை சுற்றி இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாததுனாலையா ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து சரியான தலைமையை ஏற்று செல்லவில்லை என்றதை ஆணித்தனமாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து சீமான் அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் திறமையான ஒரு மனிதர், எல்லா துறையிலையும் திறமையானவர், அவர் எடுத்துக்கொண்ட சினிமா துறையிலும் திறமையானவர். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல், அதே வந்து நீங்கள் வரலாறை படிப்பதிலும் எல்லாத்துலேயும் சிறந்த ஒரு மனிதர். அதில் எனக்கு திறமையான மனிதர், சிறந்த ஒரு மனிதர்ன்றத மாற்று கருத்தே இல்லை. அரசியல் வேறு, உங்கள் தனித்திறமை வேறு. தனித்திறமையை வந்து யாராலையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அரசியல்னு வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா குறைகள் அவரிடம் இருக்கிறது. அது எப்படின்னு சொன்னால் அவரோட பேச்சுக்கள், அவரோட கோபம், அவருடைய எப்படி சொல்கிறது, அவருடைய தம்பிமார்களை அவர் கையாளும் விதம், இப்படி எங்கேயோ ஒரு குறை இருக்கத்தான் செய்யுது. அவரோட திறமையிலையும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யுது. அதை அவர் சரி செய்து கொண்டால் கண்டிப்பாக அந்த கட்சி வந்து மக்கள் மத்தியில் மிக சிறப்பாக செயல்பட முடியும். அதாவது இதை மாதிரிலாம் இருக்கக்கூடாது, டிசிப்ளினாக இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வரணும்னு அவர் தம்பிகளுக்கு உரைத்து சொல்ல வேண்டுமே தவிர மற்றவர்கள் சொல்ல முடியாது. அதனால தான் அவர் வந்து கூட்டணி கட்சி, மாற்று கருத்தே இல்லை, நான் யாரோடையும் கூட்டணி இருக்க மாட்டேன், என் உயரம் எவ்வளோ வருதோ அது நான் பார்த்துக்கிறேன்னு நிற்கிறதுல ஒரு தனித்திறமை படைத்த ஒரு தலைவர். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் பேசப்பட்டு மிகவும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நபரான நடிகர் விஜயை பற்றி சொல்லணுன்னா, தனியாக வந்து நீங்கள் பர்சனல் பற்றிலாம் தலைவர்கள் மத்தியில் பேசணுன்னா யாரை பற்றியும் பேசுகிறதுக்கு நமக்கு அந்த கருத்தே கிடையாது. அஃபிஷியலாக ஒரு பொலிட்டிஷியனாக, ஆமாம், அவரோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அதாவது இன்னும் ஓரிரு நாட்களிலிருந்து முழு நேர அரசியலில் மட்டும் ஈடுபட போகிறேன்றதை இன்றைக்கி நான் பத்திரிகைகளில் படித்தேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட கருத்துக்கள்லாம் வந்து அவரோட எதிர்ப்பு அலைகள்லாம் வந்து திமுகவை நோக்கி இருக்கிறதுனால திமுகவின் ஓட்டு வங்கிக்கு வந்து அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ன்ற நிலையில் அவரோட செயல்பாடுகள் இருந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி எல்லா எதிர்கட்சி, நான் சொல்கிறேன் எல்லா எதிர்கட்சியுமே இன்க்ளூடிங் அண்ணன் விஜயகாந்த் அவர்களை பற்றி, விஜயகாந்த் கட்சியும் கூடமே எல்லா எதிர்கட்சியுமே மீண்டும் 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 போய் நம்ம வந்து இந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்து, புரியுதுங்களா, முட்டு கொடுத்து கூட்டணி இல்லாமல் திமுக ஆட்சி இல்லவே இல்லை. இது வரைக்கும் அவங்க வரலாற்றில் கூட்டணி இல்லாமல் இல்லை. கூட்டணி இல்லாமல்
தனித்து ஒரு திமுகவால் நின்று ஜெயிக்க முடியுமான்ற பலத்தை காட்ட வேண்டும். நீங்கள் அனைவரும் திமுகவுக்கு அந்த சவாலை வைக்க வேண்டும். அப்படி மக்கள் அவர்களுக்கு அந்த ஓட்டு கொடுத்தார்கள்னா அவங்க அந்த ஆட்சி ஆளட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். விஜய் அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து மிக கடுமையாக பேசி மிக அருமையாக செயல்படுவார் அப்படின்னு மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இனிமேல் இந்த நேற்றைக்கும் அவர் ஷூட்டிங் முடிச்சிட்டாரு. இனிமேல் முழு நேரம் அரசியல் வரப்போகிறேங்கிறாரு. மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, மக்களை எப்படி அணுக போகிறாரு? ஏன்னா ஒரு புது வரவு இது. நல்லது செய்யணும்னு மனசால் நினச்சி வராங்க. இனிமேல் நான் இருக்கிற கட்சியில் ஊழல் இருக்காது, பெண்களுக்கு கஷ்டம் இருக்காதுன்றதெல்லாம் வந்து உண்மையாகவே மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதை தின்னால் பித்தம் தீரும்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இந்த சமயம் அவர் மிகவும் சிந்தித்து செயல்பட வேண்டியது என்னன்னா, கூட்டணிக்கு இந்த ஒரு தீய சக்தியை ஒன்று அழிக்கணும்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து தான் அதை அழிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட தனி திறமையை காட்டி தனியாக வந்து நீங்கள் செயல்படணும். அதனால் நீங்கள் கூட்டணிக்கு சம்மதித்து இந்த ஒரு தீய சக்தியை அழிக்கணும். ஏன்னா விஜய் அவர்களால் சில ஓட்டுகள் பிரியும். இவ்வளோ ஓட்டு பிரியறதுனால மும்முனை போட்டி அப்படியே பிரிஞ்சிடும். திரும்பியும் வந்து தீய சக்தியே வந்து ஆட்சியாளம்ன்ற பட்சத்தில் நல்ல ஒரு முடிவை எடுப்பாருங்கிறத நினச்சி எல்லா மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட முடிவுக்கு வந்து வரவேற்போடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திருமாவளவனை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து எப்படின்னு சொன்னால், அவர் நிஜமாகவே வந்து ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இருக்கிற இடத்துல நான் கூட்டணியில் இருக்கவே மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் வந்து கால சூழ்நிலை அவரையும் மாற்றி அவரோட வரலாற்றெல்லாம் மறைக்கப்பட முடியாது. அவர் விஜயகாந்த் அவருக்கு வைகோ அவர்களோடலாம் சேர்ந்துக்கிட்டு தனியாக ஒரு வந்து எவ்வளோலாம் பார்த்தாங்கன்றதுனால இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, சரி நம்ம வந்து இந்த திமுகவிலேயே இருந்து இப்படியே நம்ம வந்து நம்ம இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. திராவிட கட்சியிலேயே திமுகவில் இருப்பதனால் அவர்கள் கட்சி மிகவும் ஒன்றும் பெருசாக வளர்ந்துடாது. இந்நேரம் அவர் தனித்து அவர் சீமான் அவர்களை போய் இருந்திருந்தால் கூட அவர் தனிப்பெரும்பான்மையை அவர் நிரூபிச்சிருப்பார். இப்போவும் நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அதனால் அவங்கள வந்து நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மிகவும் நல்ல விஷயம். மக்கள் நல்லா இருக்கணும்னா மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக மிகவும் நல்ல விஷயத்துக்காக எல்லோரும் இணைய வேண்டும். நீங்கள் அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சியும் பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில் அவங்க ஃபேமிலி தகராறு, அதை மூட்டி விட்டது யாருன்னு தெரியல. ஏன்னா கொளுத்தி போகிறதுல நம்ம ஆளுங்கள்லாம் ரொம்ப கில்லாடி. அதை யார் கொளுத்தி போட்டாங்கன்னு தெரியல. அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான இடையிலான ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக ஐயா மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம், மற்றவங்க யாரும் அறிவுரை. அவர் மிகுந்த சிறந்த சிந்தனையாளரும் யோசித்து முடிவு எடுக்கக்கூடியவரும் நல்ல மனிதர். அதனால் அவர் கையிலேயே அந்த விஷயத்தை விட்டுடும். வெளியே ஏதாவது பிரச்சனைனா அவருக்காகவோ இவருக்காகவோ பேசலாம். குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைனா நம்ம யாருக்காக பேசுகிறதுன்னு தெரியாமல் தான் நிறையா பேர் நின்றுட்டுருக்காங்க. ஆனாலும் மருத்துவர் ஐயா வந்து மிகவும் சிறப்பான ஒரு தலைவர்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜயகாந்தோட துணைவியாருக்காக நம்ம பேசுவோம். அவங்களும் வந்து இப்போ எம்பி சீட்டை ராஜ்யசபா எம்பி சீட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து சில அரசியல் சூழ்நிலை காரணமாக என்ன முடிவு எடப்பாடி எடுத்தார், என்ன கூப்பிட்டு பேசினாருன்ற ஒரு வெளித்தன்மையான விஷயம் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் அவர்களும் வந்து திரும்பவும் வந்து ஒரு கூடாத கட்சியோட கூடாரத்தில் இணைய மாட்டார்கள்ன்ற நம்பிக்கையோட மக்கள் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்காங்க. எல்லாரும் வந்து மக்களோட கருத்து, மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னு பார்த்து பண்ணுங்கள். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்றது மறந்துடாமல் நிச்சயமாக நல்ல முடிவு எடுத்து மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக எங்களோட எல்லாரோட எதிர்பார்ப்பையும் இன்க்ளூடிங் நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்களோட எல்லாரோட எதிர்பார்ப்பையும் சிறந்த முறையில் செய்கிறதுக்கு ஒரு நல்லவர் கிடைப்பாரான்னு தான் காத்துக்கிட்டு இருக்குமே தவிர, இந்த மாதிரி வந்து நம்ம பணத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தன் குடும்பத்துக்காக வாழ்கிற ஒருத்தரும் தேவையில்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னைக்கு ஒரு கர்ம வீரர் காமராஜர், அடல் பிஹாரி வாஜ்பாய், அப்துல் கலாம் ஐயா இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுக்காகவோ தன் குடும்பத்துக்காகவோ, எம்ஜிஆரை கூட நம்மளை எடுத்துக்கலாம், குடும்பத்துக்காகவோ அவங்கெல்லாம் வாழ்ந்ததே கிடையாது. ஜெயலலிதா கூட. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சக்தி வந்து குடும்பத்தாக மட்டும்தான் 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் மக்களை திரும்பி மீண்டும் குடும்பத்தையும் தன் சம்பாரித்த சொத்தையும் காப்பாற்றணுன்றதுக்காக இப்போ கடந்த ஒரு 8 மாதம் மக்களோட அவங்க வந்து சேர்றாங்க. அதுக்கு முன்னாடி வரும் மக்களோட வரல, மழை வெள்ளத்துக்கு பொதுமக்களை பார்க்க போனால் இங்கே இருக்கிறார் பாருங்க அமைச்சர் சேகர் பாபு, அவர் தான் முதலமைச்சரா அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறார் பாருங்க.
அவரை மீறி யாரும் பார்க்கவும் முடியல, செயல்படவும் முடியல. மிகவும் கொடுமையான ஒரு சூழ்நிலையில் தான் மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு மாற்று வரும்ன்று நம்பி எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.